ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும், எல்லா சாபத்தின் நுகங்களும் முறிக்கப்படட்டும். ஹalleluya ஹalleluya. எவ்வளவு தேவன் பலன் கொடுத்திருக்கிறாரோ அந்த பலத்துடனே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பலத்துடனே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பலத்துடனே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பலத்துடனே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்துங்கள். நவமான பாஷைகளை பேசுங்கள். ஹalleluya. கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமை குறைந்து போகவில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார். glory அப்பா நல்லவரே, உமக்கு மகிமை மகிமை மகிமை. பெரியவரே, உமக்கு மகிமை மகிமை. நீதியின் சூரியனே, உமக்கு மகிமை. ஹalleluya. இயேசுவின் மகா அன்பீரே, அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. இதற்கிணை
இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்
ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தில். எல்லா நுகங்களும் முறிக்கப்படுகிறது. எல்லா சாத்தானின் தந்திரங்கள், வல்லு சர்ப்பத்தின் ஆவிகளின் தந்திரங்கள் அழிக்க எத்தனம் பண்ணுகிற வாதைகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்படட்டும். I release the deliverance in the name of Jesus. The name of Jesus. The name of Jesus. எல்லா தந்திரங்களும் அழிக்க எத்தனம் பண்ணுகிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய கட்டுகளை தேவன் அறுத்தார். தேவ வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரோகங்களை மாற்றுகிற தேவ வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுகம் கொடுக்கிற தேவ வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடைக்கப்பட்ட நிலைகளை மாற்றுகிற தேவ வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவ வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னென்ன குறைவுகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கட்டும். அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கட்டும். என்னென்ன குறைவுகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கட்டும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. குறைவுகள் எல்லாம் மாறட்டும். குறைவுகள் எல்லாம் மாறட்டும். தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். தேக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தருடைய அனுகிரகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் தொடட்டும். ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். Name of Jesus. The name of Jesus. The name of Jesus. The name of Jesus. The name of Jesus. பரலோகத்தின் வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஷகாபாலா பாபா பாபா காபாலா தூராபாலா காபாலா சாந்தாராபா. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். ஒவ்வொரு நிரப்பும்படியாய் காலியாய் வெறுமையாய் கடந்த பாத்திரங்களை தேவன் நிரப்பினார். தேவன் நிரப்பினார். தேவன் நிரப்பினார். தேவன் நிரப்பினார். தேவன் நிரப்பினார். தேவன் நிரப்பினார். ஹalleluya. வறண்டு காணப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை செழுமையான தோட்டமாய் மாறப்போகிறது. வறண்டு போய் நிலையில் காணப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை செழுமையான தோட்டமாய் மாறப்போகிறது. ஷகாலா காதாரா ரிபாபாலா காபா ஓரா காபா பாபா. வாசனை மிக்க பூக்கள் மலர்கிறதை காண்கிறேன். ரிகாந்தரபா ரபா ஷகாபா தூராபாலா காபாலா சந்தரபா ரிகந்தரதோரபா ரிகந்தரியா தரபா. நல்ல பிதாவே, நாமத்தின் மகிமை வெளிப்பட்டபடியால் நன்றி அப்பா. நாமத்தின் மகத்துவம் வெளிப்பட்டபடியால் நன்றி அப்பா. என்னை முற்றிலுமாய் வரும் என தாழ்த்தி உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறவர்கள் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் மாத்திரம் செல்கிற கூட்டங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பெரிய கூட்டங்கள் எழும்பி கொண்டிருக்கிற வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரமே மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ அதுலேயும் அட்வான்ஸ் வந்துருச்சு. எப்படின்னா Zoom மீட்டிங்கு 10,000 ரூபா. ஹல்லேலூயா. மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஏசப்பா இப்படிலாம் சொல்லியே தரல. ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொன்ன தெரியுமா? குறைவானதை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பதை பணம் என்கிற ஒரு மையத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். எதுக்குள்ள கொண்டு வராங்க? பணம் என்கிற மையத்துக்குள்ள கொண்டு வராங்க. எகிப்து தேசம் முழுவதுமாய் இருந்த எல்லா தரித்திரங்களும் யோசேப்போனோன்னா மாறுச்சு. உங்களோடு இயேசு இருக்கும் பொழுது உங்கள் தரித்திரம் மாறும். உங்கள் தரித்திரம் உங்களை பற்றி பிடிக்க முடியாது. உங்கள் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் ஆசீர்வாதம். பணம் என்பது ஆசீர்வாதம் இல்லை.
அப்படின்னு சொன்னா யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? இதையோ கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பதிலா ஆகாரத்தை வாங்கி போகலான்னு வர்றாங்க. பணம் இருந்தாலும் அங்கேயே வாங்கியிருக்கலாமே, ஏன் இங்க கொண்டு வந்து வாங்கணும்? ஆசீர்வாதம் என்பது பணத்தில் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்களோட இருந்துச்சுன்னா காகங்கள் உங்களை போஷிக்கும். நீங்க எதிர்பார்க்காத விதத்துல நீங்க போஷிக்கப்படுவீங்க. நீங்க இப்படிதான் ஆசீர்வாதம் வரும்னு நினைப்பீங்க, அந்த வழியில வராது. ஒரு ஸ்திரீ அவளுடைய கணவன் இறந்து போனார். ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறார், எங்களிடத்துல ஒன்றுமில்லை, எங்கள் வாழ்க்கை ஃபுல்லா சரித்திரமா மாறிடுச்சு, எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நாங்கள் சாகலாம் என்று நினைக்கிறோம். சொல்லுங்க, சாகலாம் என்று நினைக்கிறோம். ஏன்னா வறட்சி. உன ஊழியக்காரர் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு பார்த்து கொடுத்தாரா? இல்லை என் உடன் ஊழியர்கள் எல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி கொடு சொன்னாரா? இல்லை. ஹல்லேலூயா. உன்கிட்ட என்ன இருக்கு இந்த சூழ்நிலையில? எப்படி? இப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலையில உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அதிலே என்ன வந்துருச்சு? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? இந்த என்னதான் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுன்னு சொல்லி அவளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஊழியக்காரன் கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொல்கிறாள், கொஞ்சோண்டு மாவு இருக்குது, இதை ஒருவேளை சாப்பிட்டு விட்டு ஜீவனை விட்டு விட போகிறோம். ஒருவேளை சாப்பிட்டு விட்டு ஜீவனை விட்டு விட போகிறோம். இது யாருடைய குடும்பத்தில் நடக்குது? ஒரு உடன் ஊழியனாய் இருக்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே நடக்கிறது. வறட்சி. ஹல்லேலூயா. இந்த வறட்சியை வந்து தெரியுமா? அறிவின்மையாய் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மேல செலவழித்தனால கடன் வந்துச்சு. இந்த ஊழிய நேரத்தில் என்ன செய்யறாங்க? ஒருவேளை அதே தரிசனத்தோடு கேட்டிருக்கலாம், நீங்களும் கடன் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம், இல்லைன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். உன்னிடத்துல என்ன இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. கொஞ்சோண்டு மாவு இருக்கு. உண்மையை சொல்றா, கொஞ்சோண்டு மாவு இருக்கு. அதுதான் அவளுடைய பார்வையில ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கண்கள்ல பணம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீயுடைய கண்ணில் என்ன தெரிஞ்சிச்சு? ஒருவேளை உணவு தான் இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, ஏன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொன்னு இருக்கு இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அது ஊழியன் அறிந்தான், ஆனால் அவர்கள் அறியல. ஹல்லேலூயா. ஒரு ஊழியனுடைய வேலைக்காரன் முன்புதான் அநேக தூதர்கள் பாளையம் இறங்கி இருந்தாலும் அவனுடைய கண்கள் திறக்கப்படல. அது போல இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. ஹல்லேலூயா. இவன் நினைக்கிறான் இந்த பணம் தான் ஆசீர்வாதம், ஏதோ ஒன்று வச்சு எல்லாத்தையும் அடைச்சிட்டு எப்படியா வாழணும்னு நினைக்கிறான். ஒருவேளை சாப்பிட்டுட்டு சாக போறேன், ஒரே வேளை சாப்பிட்டுட்டு நான் சாக போறேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒருவேளை சாப்பிட்டுட்டு நான் சாக போறேன். அப்போ எதை சாப்பிட்டுட்டு நீ சாக போற? உணவு. அது என்னிடத்துல கொண்டு வா. இது சாப்பிட்றனால நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உணவை என்னிடத்துல கொண்டு வான்னு சொல்றாரு. இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கேட்கிற, உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஏன்னா ஏற்கனவே அவருடைய பார்வையில் என்ன இருந்துச்சு? உணவு தான் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. திரும்ப கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்ப சொல்றா, எல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, பாத்திரங்களை வாங்கிட்டு வா, உன் அயலார் உன் வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் என்ன செய், பாத்திரத்தை வாங்கிட்டு வா. சாதா ஒரு மனுஷனை என்ன நினைச்சிருப்பான்? இதுவரை வச்சு நீ அடுத்த கடனாளி ஆகணுமா? பாத்திரத்தை வச்சு என்ன கடன் வாங்க முடியும்? ஒண்ணுமே வாங்க முடியாது. வெறும் பாத்திரம் தான் எடைக்கு தான் போட முடியும். ஆனா கேட்கிற காரியம் என்ன? பாத்திரங்களே வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தோடனே உன்னை அறையை மூடு. ஹல்லேலூயா. நான் இதை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் பணத்துல வந்துச்சா? அறையை போட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். பரத்தின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எதுன்னு நினைச்சல அதை அவர் சாப்பிட்டுட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. இந்த ஜாடி நிறைய செப்பரேட் பண்ணி வைன்னு சொல்லல. அவளிடத்துல இருந்த பாத்திரம், அவளிடத்துல இருந்த எண்ணெய். சொல்லுங்க, அவளிடத்துல இருந்த பாத்திரம், அவளிடத்துல இருந்த எண்ணெய். உன்னிடத்தில் இருக்கிறவைகளை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேற எந்த ஆளு கூட ஆசீர்வதிக்க மாட்டார். நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்றாங்க தெரியுமா? கடனுக்கு பணத்தை வாங்கி வச்சு, ஆண்டவரே இதை ஆசீர்வாதியும், கொடுத்தவன் தான் ஆசீர்வாதமா இருப்பான். ஏன்னா நீங்க கடனாளியா இருக்கிறீங்க, அந்த பணத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா உங்ககிட்ட கொஞ்சோண்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு ஏதோ இருக்குது,
அதை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார், உனக்கு ஆசீர்வாதமா ஏதோ ஒன்று இடத்துல கொடுத்திருக்கிறார். அது எதுன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சுன்னா அது எது என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறாரு, அந்த பாத்திரத்தை அவருக்கு முன்புல வச்சு ஒரு ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவுதான் ஊழியக்காரனுடைய வேலை. ஊழியக்காரனுடைய வேலை என்னது? ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் எண்ணாகமத்தில் பார்த்தோம், தேவன் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஊழியக்காரனுக்கு சொன்னார், மோசே இடத்துல எப்படி கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்க தொடங்கணும்னு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த எண்ணெய் என்ன செய்யுதுன்னு சொன்னா நிரம்ப தொடங்குறது. ஊற்று, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஊற்றி இருக்கிற வரை கிணறு வற்றாது. ஊற்றி இருக்கிற வரை அந்த இடம் பாலைவனமா மாறாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ன ஊற்று உன் வாழ்க்கையில வந்துருச்சுனாவே உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருக தொடங்கிடும். ஹல்லேலூயா. ஆனா மனிதனுடைய கண்கள் வேற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயுடைய கண்கள்லயும் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஊழியர்களுடைய கண்கள்ல ஒரே பார்வையா இருந்துச்சு, ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இதை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், அவ்வளவுதான். இது நிரம்ப தொடங்குச்சு. நிரம்பின உடனே அடுத்த பாத்திரத்தில் ஊத்துகிறாள். நிரம்ப தொடங்குது. அந்த பாத்திரத்தை நிரப்புகிறாள். திரும்பி நிரம்ப தொடங்குது. அடுத்த பாத்திரத்தை நிரப்புகிறாள். இப்படி ஒவ்வொரு பாத்திரங்களாய் நிரப்பப்படுகிறது. இந்த பாத்திரங்கள் எது தெரியுமா? எதெல்லாம் கடன் வாங்கினதோ அந்த கடன்களை திரும்ப கொடுக்க முடியாது, கடன் வாங்கினதே திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் தெரியுமா? இப்ப கடன் வாங்கின பாத்திரம் எது அடைக்க தெரியுமா? ஏற்கனவே வாங்கின கடன்களை எல்லாம் அடைக்கும்படியாய். அதுக்கு பிறகு அது நிரம்ப தொடங்குச்சு. ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆண்டவர் நிரப்ப தொடங்கினார். ஹல்லேலூயா. அது நிரம்பி வழிஞ்சு நிரம்பி வழிஞ்சு நிரம்பி பழிஞ்சு நிரம்பி வழிஞ்சு எல்லா பாத்திரமும் அதோடைய கொள்ளளவை நிரம்பியது. இன்னும் வேற பாத்திரம் இருக்கா? இல்ல. அந்த எண்ணெய் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் கெட்டு போகவும் விழுந்து போகவும் செய்யாது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய ஆசீர்வாதம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் இழப்புக்குள்ள கொண்டு போகவே செய்யாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் உன்னை இழப்புக்குள்ள கொண்டு போக செய்யாது. ஆனால் உன்னுடைய துணிகரம் இழப்புகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்ப எல்லா பாத்திரம் நிரம்பி வழிஞ்ச உடனே முதல் அவளுடைய கடன்கள் எல்லாவற்றையும் அடைக்கிறார். அதுக்கு பிறகு மீதம் உள்ளவைகளை வைத்து வாழ்நாள் முழுவதையும் அவள் ஓட்டுகிறாள். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலா பணத்துக்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. இந்த கொரோனா வரும் பொழுது பெரிய பெரிய சாம்பவான்கள் எல்லாம் மரித்து போனாங்க. ஏன்? அவர்கள்ட்ட பணம் இல்லையா? பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம்னா அது அவர்களை காப்பாத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா பணமே தேவையில்லை என்று நான் சொல்லல. ஹல்லேலூயா. உனக்கு தேவையானதை தேவன் தருவார் என்று சொல்றேன். அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளிருந்து புறப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் கையின் கிரியையிலிருந்து வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. உனக்குள் தேவன் கொடுக்கிற அந்த விசேஷத்திலிருந்து வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கிற ஞானத்திலிருந்து வெளிப்பட போகிறது. இதுதான் ஆசீர்வாதம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இதுதான் ஆசீர்வாதம். பணத்தை விட ஆசீர்வாதம் அவர் உங்களோடு இருப்பது. ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறினவன உன்னை விட்டு விலகி போக மாட்டார். நெருங்கினவர்களே இந்த கொரோனா காலத்துல பார்க்க முடியல. ஹல்லேலூயா. ஆனா மனிதர்களுக்கு விசேஷம் ஒன்று உண்டு. தேவை ஆனாதான் யாரையுமே சந்திப்போம். ஹல்லேலூயா. நோய் வந்தா பாஸ்டர் தேவை இருக்கும். ஹல்லேலூயா. விசாரிக்கிறதுக்கு எத்தனை பேர்? ஆனா நம்மளை விசாரிக்க எல்லாரும் விசாரிக்கலன்னு வேதனை இருக்கும். ஆனா நம்ம எத்தனை பேரை விசாரிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் வைக்கணும். எப்பொழுதுமே நம்மை நாம் ஆராய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் எப்போதும் உங்களோட இருக்க முடியும். நீங்க விசாரிக்கீங்களோ விசாரிக்கல, அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தேற்றுகிறார். நீங்க அவரை தேடினீங்களா? நிறைய பேர் அந்த ஆராதனை முறைகளே மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது முந்தியெல்லாம் சத்தம் பயங்கரமா இடிமுழக்கம் மாதிரி கேட்கும். இப்பெல்லாம் அந்த பிராக்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. ஜெபம் எல்லாம் போனனால இப்ப எப்படி மெல்லிய
மெல்லிய சத்தம். எப்படி காற்று அடிக்கும் பொழுது லைட்டா பூஞ்சல் படும்போது குளிர்ச்சி வரும் தெரியுமா, அந்த மாதிரி. ஹல்லேலூயா. பலத்த காற்றெல்லாம் போய் இப்ப மெல்லிய காற்று வீசிட்டு இருக்கு. இது என்ன தெரியுது, எதை காண்பிக்குது தெரியுமா? உனக்குள்ள இருக்க ஆராதனை போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அனல் மூட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மங்கி எரிகிற விளக்கை அணைய விட மாட்டார். பிரகாசித்து எரிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களை பிரகாசித்து எரிய செய்ய விரும்புறாரு. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். இப்போ சுகம் இல்லைன்னு நினைச்சிருங்க, உங்க சத்தம் எப்படி மாறும்? அதுவரை இங்க இருந்து பேசினா பக்கத்து ஊர் வரை கேட்கும். அந்த சுகம் இல்லாத நேரம் எப்படி கேட்கும்? எடுத்துட்டு வாங்க, பசிக்குது. 2-3 டைம் சத்தம் போட்டு கடைசி தான் சத்தம் வரும். நான் எத்தனை டைம் கேட்டேன், அதுக்கு மேல ஒருத்தருக்கு அந்த சத்தம் என்ன செய்யாது, காதுல விழாது. ஹல்லேலூயா. உங்களை பலவீனர்களாய் ஆண்டவர் உங்களை அழைக்கல, உங்களை பலனை கொடுத்து ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டங்களையும் நீங்க ஜெயிக்கும்படியான பலனை துதியில தான் இருக்கு. இஸ்ரவேலர்கள் ஜெயித்ததுடைய காரணம் தெரியுமா? துதி. எரிகோ இடிந்து விழுந்ததுடைய காரணம் துதி. எரிகோ முதல் கீழந்து உடையல, மேலந்து உடைச்சு. ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமை உண்டு துதியின் சத்தத்துக்கு. அது குறைஞ்சிருச்சுனாலே உன் ஆசீர்வாதம் குறைய தொடங்கிட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் துதிச்சுட்டே இருக்கணும். தேவ தூதர்கள் துதிக்கும் போது எப்படி துதித்தாங்களாம்? வாசல்களின் நிலைகள் அதிரத்தக்க அவர்கள் துதித்தார்கள். ஆசீர்வாதம் என்பது துதியிலே காணப்படுகிறது. துதி என்பது நன்றி செலுத்துவது. துதி என்பது தேவனை துதித்து பாடுவது. ஹல்லேலூயா. கீர்த்தனம் பண்ணுவது, அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் பணத்தை காண்பிக்கவில்லை. ஆசீர்வாதம் என்பது உன்னுடைய சுகம். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவன் இல்லாத நாளெல்லாமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஜீவனை காட்டிலும் பிரதானமானது ஒண்ணு இல்லைன்னு பைபிள் தான் முதல்ல சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் அடுத்தது சுகம். ஹல்லேலூயா. இந்த சுகம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இழந்ததை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் ரீகெயின், மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சுகம் இல்லைன்னா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பஸ்ஸை நிறுத்தினா கூட நீ எழும்பி போய் முன்னால போய் நிற்கிற பஸ்ஸுக்கு முன்னால கையை போடணும். உன்னுடைய செயல்பாடு இல்லாம தானா நிக்காது. பஸ் அந்த வழியா தான் போகுது, ஆசீர்வாதம் அந்த வழியா தான் இருக்கு. ஆனா தேவனை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் அதை மறந்துட்டீங்க? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீங்க பிரயாசப்பட்டதுடைய பலன்லாம் நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இப்போ தரித்தனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரயாசத்தின் பலன் தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதுல விசுவாசம் வேணும். உன் ஜீவன்ல முதல் ஆசீர்வாதம், ரெண்டாவது உன் சுகத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தது உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நீ வாழ்ற நாளெல்லாம் ஒருவனை எதிர்பார்க்க மாட்டாய். தாவீது போல ஒரு துதி வீரனை பார்க்க முடியாது. ஆனா பிசாசன் கூட இப்ப தாவீதை பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. தாவீது வெற்றிகளை பெற்று வரும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா அங்க கீர்த்தனம் பண்ணி பாட தொடங்கிட்டாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த தொடங்கிட்டாங்க. ஏன்னா பேசும்பொழுது எப்படி சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரவேலின் ராணுவங்களின் கர்த்தரை நிந்திக்க இந்த விருத்த சேதனமற்ற பெலிஸ்தியன் எம்மாத்திரம், அப்படிதான் அவன் பேசுறான். அப்ப ஜெயம் வந்த உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்கிட்டாங்க. ராஜாவா இருந்த அந்த தெருக்களிலே அவனும் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணி மகிமைப்படுத்திட்டே உள்ள வாரான். அவன் ஆட பாடி எடுத்து நடனம் ஆடி தேவனை மகிமைப்படுத்தினான். எங்க? வெற்றிகள் பெற்று வரும் பொழுது சாலைகளிலே. ஹல்லேலூயா. இப்ப நீங்களே பாப்பீங்க, வெற்றி பெற்ற அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ தேசத்துல ஒரு சண்டை நடந்து வெற்றி பெற்ற அந்த ஜனங்கள் எப்படி செய்வாங்க? ஆர்ப்பரித்து ஆடி ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அது வெற்றியுடைய அடையாளம். அந்த வாசல்கள் அவங்க வரும் பொழுது, அந்த தேசத்துக்குள்ள வெற்றிகளோடு அவங்க வரும் பொழுது ஜனங்கள் பாடி துதித்து இவர்கள் ஆடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனா பிசாசுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? பயத்துடனே சேவிங்கள்னு எங்க ஆண்டவர் சொன்னாரோ அங்க இந்த நடனத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. பயத்துடனே எங்க செய்யுங்க ஆண்டவர் சொன்னாரோ, நடுக்கத்துடனே களி கூறுங்கள் எங்க சொன்னாரோ பிசாசு வஞ்சகமா உள்ளத கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா.
வேதத்தில் இருக்கிறத புரட்டுறதான் பிசாசுடைய வேலை. ஆனா என் ஆண்டோடைய வேலைன்னு தெரியுமா? இந்த வேதத்தை உன் கையில தந்த நோக்கமே வேற. ஹல்லேலூயா. இந்த கள்ள உபதேசங்களை நீ அறிந்து அவைகளை ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சூழ்ச்சிகளை நீ சிக்கிக்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. தாவீது போல ஒரு வீரன் கிடையாது, துதி வீரன் கிடையாது. அவ்வளவு மகிமைப்படுத்துகிறான். அவன் தான் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா டீம் எல்லாம் வச்சான். அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம்ல ஒருத்தனும் நடனம் ஆடினதா அங்க போடல. தேவாலயத்தில் நடனம் ஆடினார்கள் சொல்லி ஒரு இடத்திலும் போடல. இவர்கள் மகிமைப்படுத்திட்டே இருந்தாங்க. இவன் எந்த நிழலோட்டத்தில் இதை செய்திருப்பான் தெரியுமா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தேவ தூதர்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதோட நிழலோட்டத்தை தான் அவங்க உருவாக்குகிறான். அங்கே அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமா அதை உருவாக்குறான். ஹல்லேலூயா. அவன் செல்கிற இடம்லாம் மகிமைப்படுத்துகிற இடமா மாத்திரா அங்கெல்லாம் அவனுக்கு ஜெயம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது தேவனுக்குள் இருப்பதே ஆசீர்வாதம். அவர் செட்டியிலே கீழே அடைக்கலம் புகுவாய். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம், ஹல்லேலூயா, அது உனக்கு கேடகமாகும். கழுகு நல்ல பறந்து நல்ல வேட்டையாட முடியாது, பலன் இருக்கும், பலன் இருக்கும். ஒரு காலம் வரும் பொழுது அந்த பலத்தை அது இழந்து போகிறது. கழுகு பாம்பு எல்லாம் நிச்சயமா தூக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுகளே தூக்கிட்டு போகுது. அவ்வளோ பலம் வாய்ந்த கழுகு, அவ்வளோ செட்டைகள் பலம் வாய்ந்த கழுகு கூட சில காலத்துக்கு என்ன செய்யுது? அதான் கர்த்தருடைய கரத்தில் பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்க பழகணும். சில காலத்தில் அது என்ன செய்யுது? பலனை எல்லாம் இழந்து போச்சு. அதோடைய அழகு எல்லாத்தையும் இழந்து போச்சு. அதோடைய பீக், அது ஆகாரங்களை சாப்பிடக்கூடிய அந்த பீக் எல்லாமே அதோடைய வலு இழந்து போச்சு. அது திரும்ப ஒரு இடத்துல போய் இருக்குது. ஹல்லேலூயா. அது இருந்து காத்திருக்கும் பொழுது அதுக்கு முன்னால் சின்ன சின்ன காக்கா, சின்ன சின்ன சிட்டுக்குருவி எல்லாம் போயிட்டு இருக்கும். அது பார்த்துட்டே பேசாம இருக்குது. ஹல்லேலூயா. அது பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா காலம் வரும் பொழுது அது செட்டை அசைச்சு பறக்கிறது இல்ல, செட்டைகளை அடித்து பறக்கும். உனக்கான காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த காலம் தேவன் உனக்காய் நிர்ணயம் செய்திருக்கிறார். இப்பொழுது நீ வலுவிழந்து காணப்படலாம், ஆனால் உன் செட்டைகளை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். உன் செட்டைகளை பலப்படுத்த விரும்புகிறார். உனக்கு காண்டாமிருகத்து ஒத்த பலனை கொடுக்க விரும்புகிறார். அந்த காலம் வரும் பொழுது உலகம் உன்னை உற்று பார்க்கும், காகங்கள் உன்னை உற்று பார்க்கும். ஹல்லேலூயா. சிட்டுக்குருவிகள் உன்னை உற்று பார்க்கும், பிற மனிதர்கள் உன்னை உற்று பார்ப்பார்கள். அந்த அளவாய் தேவன் உன்னை உயர்த்துவார். அந்த அளவாய் தேவன் உன்னை உயர்த்துவார். அந்த அளவாய் தேவன் உன்னை உயர்த்துவார். யோசுவாக்கு ஒரு காலம் வந்துச்சு. தேவ ஆலயத்தை சுற்றி திரிகிறது, தேவ ஆலயத்தை சுற்றி திரிகிறது, தேவ ஆலயத்தை சுற்றி திரிகிறது. என்ன தேவை என்று பார்த்ததை நிதானித்து செய்கிற அந்த ஞானம் உனக்குள்ளே உண்டாச்சு. கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அவன் அடங்கி இருக்கிறான். ஆனால் நாள் ஒன்று வந்துச்சு, தேவன் அவனை பயன்படுத்தக்கூடிய மோசேயை சொல்றார். ஹல்லேலூயா. இவனா முன்னால போகல, தேவன் அவனை பயன்படுத்தக்கூடிய மோசேக்கு சொல்றார், அவன் யுத்தத்துக்கு போகட்டு, அவன் யுத்தத்துக்கு போகட்டு. ஏன்னா தேவனுடைய தரிசனம் பெருசு. இந்த யோசுவாவை கொண்டுதான் வரும் காலத்தில் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இம்மைக்கான ஆசீர்வாதம் இல்ல, தேவன் கொடுக்கிறது இல்ல, வருங்காலம் மகிமை. ஹல்லேலூயா. பிற்காலத்து மகிமை ஆண்டவனுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலம் அவன் அடங்கி இருக்கிறான். அவன் எந்த இடத்திலும் மோசேக்கு விரோதமாய் பேசல, எந்த இடத்திலும் மோசேக்கு விரோதமாய் பேசல. நம்மன யுத்த காலத்துக்கு போயிட்டு மோசே மட்டும் போறான்னு அர்த்தம், எல்லாம் வழி தீர போறான். நம்ம போகண்டாம். மோசே நீர் வந்தா நானும் வருவேன். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான். நான் தனியா போக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் தனியா போக மாட்டேன். எனக்கு கூட ஒருத்தர் அனுப்புங்க, நீங்களே என் கூட வாங்க. ஹல்லேலூயா. இது கிடையாது. தேவனுடைய திட்டம் வித்தியாசமா இருக்கும். அந்த திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவாட்ட நீ போன்னு சொன்னா யோசுவா தான் போகணும். யோசுவா நீ நடத்தி செல்லுன்னு சொன்னா யோசுவா தான் செய்யணும். மோசே போய் நிக்க கூடாது. மோசே நிக்கக்கூடிய இடம் வேற. ஹல்லேலூயா. அவனுடைய கோல் உயரணும், அவனுடைய துதியும் ஜெபமும் கூடணும். அவன் நிக்க வேண்டிய இடம் வேற, நீ நிக்க வேண்டிய இடம் வேற. ஹல்லேலூயா. அந்த கோல் உயர்த்தப்படும் பொழுது யோசுவாவுடைய சேனைகள் வெற்றி பெற்றது. ஹல்லேலூயா. யார் யார் என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே கோலை நீட்டினான், சமுத்திரம் பிரிந்தது. ஆனால் யோசுவாவுக்கு கொடுத்த வல்லமை வித்தியாசம், செயல் வீரனான வல்லமை. ஹல்லேலூயா. இந்த யோசுவா என்ன செய்யறான்னு சொன்னா, கடல்ல காலை மிதிச்சா
அது பிரிந்து வழிவிட்டு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வல்லமையும் மகத்துவமும் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அந்த வல்லமையை விட்டு கொடுக்கணும், ஆண்டவருக்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சவுல் நினைச்சிருக்க மாட்டார் நான் ராஜாவாவேன். தாவீது நினைச்சிருக்க மாட்டார் நான் ராஜாவாவேன். யோசுவா நினைச்சிருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய இஸ்ரவேலை நான் நடத்தி செல்வேன் நினைச்சிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இது கர்த்தரால் ஆயிற்று. ஹல்லேலூயா. இவங்க யாருமே எதிர்பார்க்காத காரியத்தை தான் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட தேவனுடைய திட்டம் பெருசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சிந்தைக்கு எட்டுவது உங்களுடைய அளவுக்கு தக்கதாக இருக்கும். தேவனுடைய அனந்த ஞானத்துக்கு ஒப்பாய் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த அனந்த ஞானம் வெளிப்படும் பொழுது ஆடு மேய்ப்பனாய் இருந்தவன் தேசத்துக்கு ராஜாவாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தேசத்துக்கு ராஜாவாய் மாறுகிறான். இப்போ சொல்லுங்க, எது ஆசீர்வாதம்? வண்ணாந்தரத்திலே வாழ்ந்தவன் ராஜாவாய் மாறுகிறான். கழுதையை தேடி போனவன் ராஜாவாய் மாறுகிறான். சும்மா ஆசாரிப்பு கூடாத சுற்றி திறந்தவன் ஆசாரியனா மாறுறான். ஹல்லேலூயா. தேவன் அவனை பலத்த காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்னார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுடைய கீர்த்தி பெரியது, தேசம் முழுவதும் பெரியது. அவனை குறித்து எல்லாரும் அறியத்தக்கதை ஆண்டவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது பணத்தின் பேரில் இல்லை, தேவன் உனக்கு கொடுக்கிற ஞானத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் வெளிப்படும் பொழுது நீ இழந்ததையும் பெற்றுக்கொள்வ, அதை விட பெருசாவும் பெற்றுக்கொள்வ. தேடி போனது கழுதையும் அவனுக்கு கிடைச்சிச்சு. தேடி போகாத ராஜா என்கிற பதவி அதுவும் அவனுக்கு கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததிகளையும் உன் சந்தானங்களையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவர். விட்டு விலகாத நேசர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டு விலகாத நேசர், கைவிடாத நேசர், கரம் பிடித்த நேசர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் பணம் என்கிற ஒரு நோட்டை உருவாக்கினான். அந்த பணம் கூட உன்கிட்ட வரணும்னா உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் தான் வரும். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அது எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பணம் என்பது ஒரு ஆசீர்வாதம் அல்ல. ஒரு பணத்தை நீங்க சும்மா போய் ஒரு 1000 ரூபாய் தாங்க சொன்னா தந்துருவாங்களா? இல்லை. உங்ககிட்ட ஏதோ ஒரு விளைச்சல் இருக்கு, அதை கொடுக்குறீங்க, அது பணமா மாறுது. உங்க உழைப்பை கொடுக்குறீங்க, அது பணமா மாறுது. ஹல்லேலூயா. அப்போ ஜீவன், சுகம், பலன். ஹல்லேலூயா. இதுல தான் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்து போயிடுவான். ஹல்லேலூயா. ஞானம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக அவன் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். உள்ளவனுக்கோ எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற அந்த அனந்த ஞானம் உனக்குள்ள வெளிப்பட தொடங்கிச்சுன்னா எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உன் பாத்திரம் உடைச்சலா இருந்தா மட்டும்தான் நிற்காது. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மைகளை பெற்று அதை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேக்கி வைக்கிற பாத்திரமா இருக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நீ பயன்படுத்தும்படியா, நீ எல்லாவற்றிலும் மனது சுகமாய் இருக்கும்படியா உன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை ஒரு சேவகனாய் வைக்கல, அதை பாதுகாக்கும்படியா நீ சந்தோஷத்துடனே உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். உன்னை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை அறிந்து செயல்பட தொடங்கணும். ஹல்லேலூயா. அந்த திட்டத்துக்குள்ள தேவனை நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் சாலமோனுக்குள்ள ஒரு விசேஷம் இருந்துச்சு, அந்த ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் அவன் பயன்படுத்த அவன் மேல உயர்ந்துட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. தகப்பன் கூட வாள் எடுத்துதான் ஓரளவா ஜெயிக்கிறான், இவன் ஞானத்தினாலே ஜெயிக்க தொடங்கிட்டான். ஹல்லேலூயா. அவன் பட்டயத்தே இந்த இடத்துல நீட்டல, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே ஜெயிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. இந்த ஞானம் உனக்குள்ள வெளிப்படணும். ஹல்லேலூயா. இந்த அனந்த ஞானம் உனக்குள்ள வெளிப்பட தொடங்கிட்டுனா உன் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாவற்றையும் ஜெயித்து போடுவேன். எல்லா சூழ்நிலையும் உடைச்சு போடுவேன். எதிர்த்திருக்கிற சூழ்நிலை எல்லாம் உடைத்து போடுவேன். தேவன் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு விரோதமாய் நிற்பார்? யார் உனக்கு விரோதமாய் கரங்களை உயர்த்த முடியும்? ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்கு கொடுத்தார்.
ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனையே ஆராதித்து வரீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாவை ஆராதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. பயமே வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க நல்லா வாழ்வீங்க. ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. நான் நல்லா வாழ்வேன் சொல்லி ராமன் சொல்லுங்க. நல்ல சுகமா வாழ்வேன், ஆசீர்வாதங்களுடன் வாழ்வேன். வேதம் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறதா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே, பணத்துக்கு மேல ஆசீர்வாதம் சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உனக்கு நன்மையா இருக்கும். ஏதோ டெக்னிக்கலா அனுப்பி வாங்க கூடாது. தேவன் உனக்கு நிறைவா கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானம், பரலோகத்தின் ஞானம் உனக்கு வெளிப்பட போகிறது. உன் குடும்பத்திலே நீ ஜெயிப்ப, நீ எல்லா இடத்திலையும் ஜெயிப்ப. ஹல்லேலூயா. யோசேப்பை போல தேவன் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய எல்லைகள் எல்லாம் விசாலமாக்குவார். தேவன் ஞானம் உன் குடும்பத்தில் வெளிப்படும். உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகணும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா சமாதானம் இருக்கணும். முதல்ல அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் வீட்டுக்குள்ள நீ போயிட்டா உனக்கு சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கிற இடத்துல தான் தூங்க முடியும். வீட்டுக்குள்ள போனா சமாதானம் இருக்கணும். எப்படி சமாதானம் வரும்? அவர் உன் பாளையத்திலே உலாவுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது துதியும் ஆராதனையும் உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வர தொடங்கிடும். ஜெபம் உன் வீட்டுக்குள்ள வர தொடங்கிட்டுனா அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும். ஏன்னா தேவன் உலாவுகிற இடமா மாறிடும். ஏதேன் தேவன் உலாவுகிற இடம். ஹல்லேலூயா. உன் வீடு தேவன் உலாவுகிற ஒரு இடமாக இருக்கணும். தேவன் உலாவுகிற ஒரு பாளையமாக இருக்கணும். அந்த இடத்துக்குள்ள போனாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. உன் வீடு ஒரு பெத்தேலா இருக்கணும், ஒரு பேனிலா இருக்கணும், ஒரு பேர்ஷபாவா இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கிற ஒரு இடமா இருக்கணும். ஏன்னா சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினி அவர் பேரில் விழுந்துச்சு. நீ அவரை ஆராதிக்கும் பொழுது உனக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானத்துடன் இருக்கிற இடத்துல களஞ்சங்கள் நிரம்பி வழி. சொல்லுங்க, சமாதானத்துடன் இருக்கிற இடத்துல களஞ்சி. என கர்த்தர் அங்க இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவனுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. உன் வீட்டுல சந்தோஷம் இருக்கணும். அது தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்துதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டா. வாழ்க்கையில வேதனை வராது. ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் ஜெயம் பெறுவ. ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டு மாத்திரம் தான் பரலோகத்தில் இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ போவாய். ஹல்லேலூயா. அது எப்போ போவனா? அவர் அழைக்கும் பொழுது போவாய். ஹல்லேலூயா. கண்ட நோயெல்லாம் உன்னை தூக்கிட்டு போகாது. ஹல்லேலூயா. எந்த நோயும் உன்னை தூக்கிட்டு போகாது. தேவன் அனுமதிக்காம எதுவும் வாழ்க்கையில அணுகாது, எதுவும் வாழ்க்கையில நடக்காது. அவர் சிரசில் முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாவை ஆராதித்து வருகிறீர்கள். ஹல்லேலூயா. சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், நன்மையாய் கொடுக்கப்படும், ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படும், பரத்திலிருந்து கொடுக்கப்படும். தேவனத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய். எனக்கு ஒத்த ஆசீர்வாதம் பர்வதங்களை நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசீர்வாதம். என் காலை தள்ளாட விட்டா என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு நோய் உன்னை தொடாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ராபாலா ஷாபாலா பாபா. கொடுத்த கிருபைகளை பயன்படுத்துங்க. 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 ஹல்லேலூயா. நவமான பாஷைகளை பேசுங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் செயல்படட்டும். கொடுக்கப்பட்ட வரங்கள் செயல்படட்டும். அதை செயல்படுத்தாம வச்சிருக்கனால தான் ஆசீர்வாதம் தேக்கமாவே இருக்கு. ஹல்லேலூயா. 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 பேசு சீயோனே, பேசு. ஓரா பாலா காபா லகா பாலா. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்துங்கள். அந்த வரங்கள் வெளிப்படட்டும், கிருபைகள் வெளிப்படட்டும். ரபாலா பகாபாலா பஷாபாலா காபாலா காபாலா. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. இதுவரை இருந்த எல்லா தரித்திரங்களும் மாறட்டும். உன்னை பற்றி பிடித்திருக்கிற எல்லா தரித்திரமும் மாறட்டும். உன்னை முன்னேற விடாம தடுத்து நிறுத்துகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் மாறட்டும். மாறட்டும். அவைகள் விலகி போகட்டும். உன்னை விட்டு விலகி போகட்டும். உன்னை விட்டு விலகி போகட்டும். உன்னை விட்டு
இருக்கிற எல்லா வல்லமைகளும், அசுத்தாவிகளும் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறட்டும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லா வல்லமைகளும் வெளியேறட்டும். I release the fire of the deliverance. I release the fire of the deliverance. Hallelujah. 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 Rikabala kaba kaba kabala. பலத்த சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் மறைக்கப்பட்ட வல்லமைகள், எல்லாம் மறைந்து காணப்படுகிற வல்லமைகள் இப்போது இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தால் இப்போது அக்கினி இரையாகிறது. கடந்த கால சாபங்கள் எல்லாம் இப்ப முறிக்கப்படுகிறது. உன் ஆசீர்வாதத்தை எவைகள் தடை செய்கிறதோ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால் இப்போது அழித்து போடுகிறேன். I release the fire. I release the fire. I release the fire. Rabba shabala kabalaba. பரிசுத்தாவின் அக்கினி ஆளுகை செய்கிறது. பரிசுத்தாவின் அக்கினி ஆளுகை செய்கிறது. உங்களுக்கு கொடுத்த அந்த நவமான பாஷைகளை பேசுங்க. நவமான பாஷைகளை பேசுங்க. வாயை விரிவாய்க்கிற நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னார். வாயை விரிவாய்க்கிற நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னார். வாய்களை திற, வாய்களை திற, வாய்களை திற, வாய்களை திற, வாய்களை திற. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். துதிக்க விடாம தடை செய்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். I release the fire in the name of Jesus. I release the fire in the name of Jesus. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். துதிக்க தொடங்குங்க. இந்த கிருபை கிடைக்கலன்னு சொன்னா, மறுபாஷை கிருபை பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, வாய்களை திறந்து துதிங்க. இந்த மறுபாஷை கிருபை பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, வாய்களை திறந்து துதிங்க. ஓ ஷாபாலா பாபா பாபா பலனுள்ளவா. எல்லா வாய்களை திறந்து துதிச்சிட்டே இருங்க. எல்லாரும் மகிமைப்படுத்திட்டே இருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. பலனில்லாதவர் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எல்லாம் துதிங்க. எல்லாம் துதிச்சுட்டு பரலோக தேவனை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதிச்சுட்டே இருங்க. எரியோகள் உடைந்து போகணும். இந்த நாள்ல இன்னொரு நாள் கிடையாது. இப்பொழுதே உடையணும். இப்பொழுதே உடையணும். இப்பொழுதே உடையணும். இப்பொழுதே இடிந்து போகணும். வாய்களை துதிச்சுட்டே இருங்க. ஓ பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆதாம ஏதேனுக்குள்ள அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்தவுடனே அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். முதல்ல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே இதுதான். ஹல்லேலூயா. அடுத்ததா ஆபிரகாமை தேவன் முதலை அவனோடு பேசும் பொழுது வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், உன்னால் என்ன கூடும் என்று சொன்னால் இந்த அளவாய் நீ பெருகுவாய், பூமி உன்னால் நிரப்பப்படும், உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ரபா கபா லதா. இந்த ரெண்டு பேருமே ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் கேட்காதவர். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்தவர்கள். நீ ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து நீங்க துதிக்க தொடங்கிட்டனாலே உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் உடைந்து போகும். உடைக்கப்படும். 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 பிசாசுடைய வல்லமை உடைக்கப்படும். சாபத்தின் நிலைகள் உடைக்கப்படும். தரித்திரங்கள் உடைந்து போகும். I release the deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஷாபாலா காபாலா. ஒரு சகோதரனை தேவன் காண்பிக்கிறார். செய்கிற ஒவ்வொரு காரியங்களும்
மிகுந்த பாடுபட்டு செய்கிறாய், ஆனால் பலன்கள் இல்லை, பலன்கள் இல்லை. உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க முடியாமல் காணப்படுகிறாய். ஏனென்றால் நீ எதை தொடங்கினாலும் அது தோல்வியில முடியும். காரணம் உன்னுடைய பின்மாற்றம். உலகத்தை பார்க்காத, உலகத்தின் இந்த ஆசீர்வாதங்கள் இல்லை உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். உனக்கு தேவன் கொடுக்கிறது உன் சந்ததிகள் அனுபவிக்கும்படியாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாய் தேவன் உன் காலத்திலே செய்து முடிப்பார். உனக்கு கொடுத்திருக்கிற மகிமை விசேஷமானது. உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. உன்னை தேவன் எல்லா மத்தியிலும் உயர்த்த போகிறார். ரகாபாலா காபா பாபா ரிகாபாலா காபா துராமலா ஷவலா. தேவன் செயல்படுகிற காலம் அது. விட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு ரகாபா பாபா பாபா உரகாபா பாலா காபா. ஆண்டவர் இப்போ ஒரு ஒடுக்கமான பாதைகளை கொண்டு போறார். காரணம் அவருடைய வழியில உன்னை கொண்டு வர வேண்டும். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. உரகாபாலா காபா காபாலா. உன்னை குறித்து பெரிதான திட்டம் இருக்கிறது. பலனுள்ளவர் இல்லாதவர், பலனுள்ளவர் இல்லாதவர் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் பல வல்லமைகள் முன் காலத்திலிருந்து அழிச்சு கொண்டு வருகிறது. சமாதானம் இழக்க செய்து வாழ்க்கையை தோல்விக்குள்ளாய் கொண்டு போய்விட்டது. ஒவ்வொரு நேரம் எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம ஒவ்வொரு நாளும் என் ஜீவனை விட்டுலாம் அப்படி ஒரு சிந்தையோடு நீ காணப்படுகிறாய். போராட்டங்கள், பிரச்சனைகள் அது இப்போ நீண்ட காலமாய் உன்னை தொடர்ந்து வருகிறது. வருங்காலம் நல்லா இருக்கும், இனி நல்லா இருக்கும், இனி நல்லா இருக்கும் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் உடைக்கப்பட்டாய், ஒவ்வொரு இடத்திலும் அடிக்கப்பட்டாய். நிம்மதியற்ற ஒரு நிலையை காணப்படுகிறார். விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுவடையின் காலம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், உன் துன்ப நாட்கள் முடிந்து போயிடுச்சு, உன் உபத்திரத்தின் நாட்கள் முடிந்து போயிடுச்சு. யோசேப்பு கூட ஒரு காலம் தேவைப்பட்டது. அதுவரை பல இடுக்கங்களுக்குள்ளும் ஒடுக்கங்களுக்குள்ளும் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. தேவனுடைய வல்லமை அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட தொடங்கிய பொழுது, ஏற்ற காலம் வந்த பொழுது தேவன் அவனை உயர்த்தினார். உன்னுடைய காலம் வந்து விட்டது. உன்னுடைய காலம் வந்து விட்டது. நீ உன் உயர்வை ஒருவனாலும் தடுக்க முடியாது. காரியம் உமக்கது லேசான காரியம். நல்ல பிதாவே, ஒரு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி உடைய ஆசீர்வாதங்களை எங்கள் நீர் அருளியபடியால் நன்றியோடு மை துதிக்கிறோம். உடைய நாமத்தின் பலன் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானத்தின் நினைவுகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். அவர்கள் இல்லம் ஒரு பெத்தேலாய் இளைப்பாறுகிற ஸ்தலமாய் இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. நன்மையும் சமாதானம் வாழ்க்கையில உண்டாகட்டும். சகலத்தையும் அவர்கள் ஆண்டு கொள்ள தேவன் பலன் கொடுப்பீராக. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும், செழுமைகள் உண்டாகட்டும், பாதுகாவல் உண்டாகட்டும். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய பாதம் சமர்ப்பிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.